பெரியார் அவர்கள் ஏப்ரல் 13ஆம் நாள் இங்க வந்தார். ஏதோ ஒரு நாள் வந்துட்டு அந்த அடையாள போராட்டமாக நடத்திட்டு பெரியார் திரும்பி போயிடல. கிட்டத்தட்ட 5 மாத காலம் இங்கேயே தங்கி போராட்டத்தை நடத்தினார். 2 முறை அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க. 74 நாள் சிறைவாசம் அனுபவிச்சிருக்கிறார். அந்த சிறைவாசத்துல அரசியல் கைதிகளுக்கான மரியாதை தரப்படாம கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். மாதவன், நாராயணகுரல் அவங்கெல்லாம் இவங்க கூட இல்லை, அவர் ரொம்ப பெரிய அவர். இவங்க எல்லாருமே தங்களுடைய சுயசரிதை எழுதியிருக்காங்க. இந்த வைக்கம் போராட்டத்தை முன்னிறுத்தி அதுலயும் கேளப்பன் வந்து வைக்கம் போராட்டம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். ஒரு இடத்துல கூட பெரியாருங்கிற பேர் வரலையே. பெரியாரோ ஈவி ராமசாமியோ பெரியார் பத்தி குறிப்பு ஒரு இடத்துலயும் வரலையே. வந்திருக்கணுமா இல்லையா? அதுல அவங்க தான் பங்கு பெற்றவர்கள், அங்க வரவே கிடையாது. சரி, இப்படி விடுங்க, இப்படி யோசிச்சு பாருங்க. அங்க போய் 24ஆம் வருடம் அங்க போய் போராடிய பெரியார் தமிழ்நாட்டில் ஏன் ஒரு கோயில்கள்ல கூட நுழைவு போராடல? கோவில் நுழைவு போராட்டம், நுழைவு சட்டம் கொண்டு வந்தது யார் தமிழ்நாட்டில்? 37ல் ராஜாஜி அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகின பிறகு போட்ட சட்டம். அந்த அரசாணையின் அடிப்படையில் அன்னைக்கு எதிர்ப்பு இருந்ததுனால அதுக்கு தலைமை வைத்து போனவர் மதுரை வைத்தியநாத ஐயர், உறுதுணையாக இருந்தவர் பசும்பொன் தேவர். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது. அப்போ பெரியார் ஏன் 24ல இருந்து 37 வரைக்கும் தமிழ்நாட்டில் சும்மா இருந்தார்? ஏதாவது ஒரு கோயில்ல செஞ்சிருக்கலாம். 14ஆம் தேதி அங்க போனார். போன உடனே இதே மாதிரி அவர் அந்த 3 பேர்ல ஒரு ஆளாக அவர் போனார். 14ஆம் தேதி போனார், கைதானார். 15, 16, 17 3ஆம் நாள் வெளியே வந்துட்டார். சிறைச்சாலையில இருந்து 3 நாள் வெளியே வந்துட்டார். இதுதான் அவர் அந்த 20 மாதங்கள் நடந்த அந்த போராட்டத்துல அவருடைய பங்கு என்பது வெறும் 3 நாட்கள். இந்த 3 நாட்களை வைத்துக்கொண்டு ஒருத்தரை வைக்கம் வீரர், அவருக்கு அந்த சிலை இந்த சிலை இவ்வளவுலாம் சொல்றது வந்து